நீங்கள் சேலமில் இருக்கீங்க அண்ட் நீங்கள் ஒரு பெட் லவராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தேவையான எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பெட்ஸ், டாக், கேட்ஸ், பேர்ட்ஸ், ஃபிஷ் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அதோட ஃபுட்ஸ், சப்ளிமெண்ட்ஸ், ஆக்சசரிஸ்னு அதுக்கு ரிலேட்டடான எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரே ஸ்பாட்டில் உங்களுக்கு தந்துட்டுருக்காங்க. இந்த கடையில் உங்கள் பெட்ஸ்க்கான ஃபுட், சப்ளிமெண்ட்ஸ், ஆக்சசரிஸ் எல்லாமே 20% டிஸ்கவுண்ட்டில் எல்லா டைமும் கொடுத்துட்டே இருக்காங்க. வாங்க என்னென்ன பெட் அனிமல்ஸ், பேர்ட்ஸ்லாம் இருக்குன்றதை வந்து பார்க்கலாம் இந்த ஷாப். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. உங்கள் பேர் சார்? என் பேர் ராஜேந்திரன். எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் இருக்கீங்க இந்த ஃபீல்டில்? இந்த ஃபீல்டு வந்து பெட் ஃபீல்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஹவுஸு 24 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டு வந்து 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி 5 வருஷம் ரன் பண்ணிருக்கேன். இந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா நான் மொத்தம் 3 பிரான்ச் இருக்குது. ஒன்று லைஃப் ஸ்டாக்கு, அக்வேரியம், பெட் ஷாப்புக்கு உண்டான அந்த கேட்டு, டாக், பப்பி எல்லாம் ஆல் ப்ரீடும், அது ஒரு கடை. பெட்டுக்கு உண்டான ஃபுட்டு, அசசரிஸு, மற்ற எல்லாமே எல்லா ஐட்டம் ஆல் டைப் ஆஃப் ஃபுட்டும் நம்மக்கிட்ட வந்து 2 பிரான்ச் இருக்குது. சாரதா காலேஜில் ஒரு பிரான்ச் இருக்குது, பக்கத்துலேயே வின்சென்ட் பஸ் ஸ்டாப்பில் அஸ்தம்பட்டிலேருந்து வர வந்து வின்சென்ட் பஸ் ஸ்டாப் நேர் ஆப்போசிட்டில் ஒரு ஷாப் இருக்குது. மொத்தம் நம்ம 3 ஷாப் இருக்குது. சேலத்துக்குள்ளே 3 ஷாப் இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து புதுசாக பெட்டு வளர்க்குறாங்க, புதுசாக வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் சஜஸ்ட்? ஃபஸ்ட்டு பெட்டு வாங்குறவங்க வந்து என்ன பர்பஸ்க்கு வாங்குறீங்கன்னு கேட்போம். ஃபஸ்ட்டு பர்பஸ்னால் என்ன தேவைக்கு, அதாவது வீட்டில் ரொம்ப விளையாடுற மாதிரி வேணுமா, இல்லை செக்யூரிட்டி பர்பஸ் வேணுமான்னு கேட்போம். அப்படி கேட்கும்போது அவங்க வந்து இல்லை வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, டாய் வீடாக ஓரளவுக்கு டாயாக வேணும், இல்லை ஆக்ரோஷமாக வேணும், செக்யூரிட்டி வேணும், கார்டிங் சைடுலாம் ஒன்று தான். அந்த மாதிரி கேட்டுட்டு அதுக்கு இது வாங்கினா சஜஷன் பண்ணுவோம். அவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் கேட்பாங்க. பப்பியோட ஃபோட்டோஸை நாங்கள் அனுப்புவோம். இது இந்த குவாலிட்டி ஒரு ஃபாதர் மரோட அனுப்புவோம். அவங்க அட்வான்ஸ் புக் பண்ணால் குட்டியை வந்து நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அதுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து 30 டேஸ் பப்பிக்கு வரைக்குமே 15-16 நாள் வரைக்கும் தாய்ப்பால் குடிக்கும்போது கண்ணு முழிக்கும். 21 டேஸில் இன்டேக் எடுக்க ஆரம்பிக்கும். 21 டேஸில் ப்ரீட் பண்ணுறவங்ககிட்ட நாங்கள் சொல்கிறது வந்து செர்லாக் கொடுக்க சொல்லுவோம், ஏன்னா ஜீரண சக்தி ஆகிறதுக்காக. 30-40 டேஸ் வரைக்கும் அப்புறம் தான் வந்து நாங்கள் ஃபுட்டு சஜஷன் பண்ணுவோம். ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ப்ராடக்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா 40 டேஸ்க்கு ஒரு ஃபுட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், 60 நாளைக்கு ஒரு ஃபுட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், 5 மந்த்ஸில் ஒரு ஃபுட்டு கொடுக்குற மாதிரி, 1 இயருக்கு மேலே. அந்த மாதிரி எல்லா கம்பெனிலையுமே பெடிகிரி, கோத்ரேஜ், நிஞ்சா நிறைய கம்பெனி இருக்குது. ஏகப்பட்ட டைப், எல்லா டைப்லையும் ஃபுட்டு இருக்குது. ஒவ்வொரு குட்டி ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு நாங்கள் சஜஷன் பண்ணோம். எப்படி வளர்த்தணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே ஒரு பப்பி கொடுக்கும்போது இப்படி தான் கொடுக்கணும், இப்படி தான் பண்ணணும், வேக்சினேஷன் எப்படி பண்ணணும், எத்தனை நாளில் பண்ணணும், எல்லாமே அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் பப்பியை ஹேண்டில் பண்ணணும் அவங்க கையில் கொடுக்கணும். என்ன மாதிரியான சர்வீஸ், லைக் இப்போ ஸ்பா அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் என்ன? ஸ்பாலாம் நாங்கள் வைக்கலைங்க. நாங்கள் வந்து போர்டிங் பண்ணுறோம். டாக் ஹாஸ்டல் வைசாக் காலேஜிட்டு எங்கள் பெரிய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. அந்த ஃபார்ம் ஹவுஸில் வந்து ஊருக்கு போனால் கொண்டா விட்டுட்டு போகிற ஸ்பெஷாலிட்டி, ஹாஸ்டல் ஸ்பெஷாலிட்டி நம்மகிட்ட இருக்குது. நிறையாவே ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எதனா குட்டி போட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்தாலும் நீங்கள் சேல் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது அது எப்படி வேணும்னா நாங்கள் அதுக்கு குட்டி சைஸ் பண்ணுற வரைக்கும் வந்து நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்லேயே இருப்பாங்க. எனக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியாமல் தடுமாறுவாங்க. குட்டி போடும்போது என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க. குட்டி போடுறது என்றைக்கு போடும், நாளைக்கு போடும், அவங்க ஆர்வத்துலேயும் இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஆர்வம், ஒரு வீட்டில் நாய் குட்டி போடுறதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம், எல்லாமே கும்பல் பண்ணிங்கன்னா போடுற குட்டி கூட போடாது, அதை வந்து இண்டிவிஜுவலாக வச்சிங்கன்னா மட்டும்தான் போடும். டெலிவரி முடிஞ்சோடனே கிட்ட சில டாக் அலோவ் பண்ணாது, சில டாக் அலோவ் பண்ணும்போது அலோவ் பண்ணுற டாக் பண்ணும், எல்லா டாக்குமே அலோவ் பண்ணாது. ஏன்னா அந்த ஆக்ரோஷத்தில் இருக்கும், குட்டி போட்டுன்னா அந்த ஆக்ரோஷத்தில் இருக்கும். அந்த ஆக்ரோஷத்தில் இருக்கும்போது போய் குட்டி இதுமாதிரி கடிக்க வரும். அது அந்த செகண்டு தான், 1 or 2 days அந்த பெயின் இருக்கும், அதுக்கு அது ஸ்ட்ரெஸ் இருக்கும், அந்த டெலிவரியான ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால் வந்து அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். நம்மகிட்ட வந்து கிராஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெட் பர்பஸ் வச்சுக்கோங்க, இனச்சேர்க்கை இருக்குது. அந்த இனச்சேர்க்கை பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து கேட்பாங்க, குட்டி போடும்போது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா. நான் ஃபோனில் தான் பண்ண முடியும், ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஷாப்பையும் வச்சுட்டு பண்ணி ரன் பண்ணி நம்ம போய் சப்போர்ட் பண்ணோம். ஃபோன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்ன மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 10 days முன்னாடி பீகிள் கூட குட்டி போட்டிருக்கு, ஒரு சிஜு டாக் குட்டி போட்டிருக்கு, எல்லாமே கைட் ஃபோன்லேயே பண்ணியிருக்கோம். நல்ல ரிசல்ட்டு பண்ணியிருக்கேன். என்கிட்ட பேசுகிறவங்க என்கிட்ட மட்டும் நல்லா, ஏன்னா நம்ம கடைசி நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தரும்போது கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணி குட்டி நம்மகிட்டே சேலுக்கு கொடுப்பாங்க. அனுசரிச்சு ரீசன் தான் கொடுப்பாங்க. நாங்கள் கஸ்டமருக்கு உடனே எடுத்து கை கொடுத்துருவோம், சேல் பண்ணி. ஓகே சார், தேங்க்யூ சார். கண்டிப்பாக சேலமில் இருக்கீங்க அப்படின்னா எக்கஸ் பெட்ஸ் வேர்ல்டை கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இவங்கக்கிட்ட எல்லா கைண்ட் ஆஃப் பெட்ஸும் இருக்குது. அண்ட் அதுக்கான க்ரூமிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க.
வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அனிமல்ஸ், கேட்டோட வெரைட்டி, டாகோட வெரைட்டி, ஆம்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரி கேட்டாலும் அவங்க வந்து இம்போர்ட் ஆர் எல்லாம் பண்ணி தந்துட்டுருக்காங்க. பிஸ்னஸ் இன் சேலம் பேஜை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.